வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. சித்த மருத்துவத்தில் நவரத்தினத்தோட பங்கும் இருக்குது. நவரத்தினம்னா நமக்கே தெரியும். வைரம், வைடூரியம், புஷ்பநாகம், நீலம், மரகதக்கல் அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். இந்த கற்களை யூஸ் பண்ணி அந்த காலத்தில் சித்தர்கள் மருந்து தயார் பண்ணாங்க. ஆனால் இப்போ சித்த மருந்துகளில் இதை மருந்தாக பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு இதோட வேல்யூவும் அதிகமாகிடுச்சு. இதை சேர்த்து மருந்துகள் செய்யும் போது அது கரெக்டான அனுபானத்தோட பெரிய பெரிய நோய்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுட்டு வந்துச்சு அந்த காலத்தில். இப்போ பெரும்பாலும் இதை மருந்துகளுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. முத்துலேருந்து கொஞ்சமாக தான் முத்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு நவரத்தினம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது. இந்த காலத்தில் எல்லாமே அதை மோதிரமாவோ வேறு ஏதாவது நகையாவோ இதை செஞ்சு போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு சாதாரணமாக சும்மா தங்கத்தில் செஞ்சு வெள்ளியிலையோ செஞ்சு போட்டுக்கிறதால மட்டுமே இந்த நவரத்தினத்தோட ஏற்படுற பலன் நமக்கு கிடைச்சிடாது. இந்த ஒவ்வொரு ரத்தினம், அதாவது ஒவ்வொரு கல் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு கலர் கல்லுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது இல்லையா, அந்த எந்த நோய் இருக்குதோ அந்த கல்லை உடம்புல படுற மாதிரி ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டா கூட, அந்த ஒரு பவழ மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பவழம் நம்ம உடம்புல தோலில் உராயிற மாதிரி, நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும், கையில் வளையல் செய்து போட்டுக்கிட்டோம், ஏதாவது ஒரு வகையில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல படுற மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல்களால் வர பலன்கள் முழுதாக நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். ஒரு ஒரு கல்லாக சொல்லிவிட்டு அதோட பலன்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். முதல்ல மாணிக்கக்கல், நல்ல ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அது சுர நோய், அதாவது அடிக்கடி ஜுரம் வராமல் தடுக்கும், சைனஸ் பிரச்சனை வராமல் கிடக்கும், கண் நோய்கள் ஏதாவது இருந்தாலும் படிப்படியாக குறையும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ மாணிக்க கற்கள் நம்ம அணியும் போது அது உடம்புல படுற மாதிரி அணிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த 3 பிரச்சனையும் நமக்கு அதிகமாக வராது. வைடூரியங்கிற கல்லை நம்ம உடலில் அணியும் போது புளியப்பம், வயிற்று வலி, பித்தம், 7 வகை தோஷங்கள் நமக்கு அண்டாது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கோமேத கற்களை நம்ம அணியும் போது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வாத பித்தத்தால் ஏற்படுற தோஷங்கள் நமக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. இதே முத்து நம்ம அணியும் போது உடம்புல நிறைய கால்சியம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு நல்ல அழகை கொடுக்கும், வன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புகளுக்கு ஏற்ற கால்சியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து அணியும் போது. அதுமாரி வைரம் அணியும் போது தோல் நோய்கள் எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு நல்ல வன்மையை கொடுக்கும், அழகை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடம்புல நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் கலரில் இருக்கிற புஷ்பராகம் அப்படின்னு சொல்கிற இந்த கல் அணியும் போது நமக்கு தோல் நோய்கள் சுத்தமாக வராதுன்னு சொல்கிறாங்க. அறிவு கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீர்த்தி உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. மரகதக்கல் அணியும் போது நமக்கு தாது விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீலக்கற்கள் அணியும் போது குதிக்கால் வலி முற்றிலுமாக நீங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக பித்தத்தால் ஏற்படுற புத்தி பேதலித்தலும் மயக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சித்தர்கள் சொல்கிற ஒவ்வொரு கற்களும் நமக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த கற்களை நம்ம உடம்புக்கு படுற மாதிரி அணிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள், நமக்கு வர பிரச்சனைகளும் சரி, இருக்கிற பிரச்சனைகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதையும் சித்த மருத்துவம், ஏன்னா சித்த மருந்துகளில் இந்த கற்களும் வருதுங்கிறதால சித்த மருத்துவருக்கு இந்த கற்களை பற்றிய ஞானமும் நிறையவே இருக்கும். ஸோ இதை ஒரு நம்பிக்கையாக, மூட நம்பிக்கையாக எடுத்துக்காமல் இந்த மருந்துகளும் சித்த மருந்துகள், அதாவது நம்ம வாழ்வியலும் சேர்த்தது தானே எல்லா சித்த மருந்துகளும், இந்த வாழ்வியலோட இந்த நவரத்தின கற்களும் நம்ம உடம்புக்கு அதிகமான பலத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி இந்த கற்களை ஒவ்வொருத்தங்களும் கரெக்டாக முறையான அணிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நோய்கள் நம்மள பாதுகாத்துக்கலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.